இப்போ இது வரைக்கும் நீங்க கரண்ட் போனுச்சு, மியூசிக் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க. இப்போ என்கிட்ட கரண்டே இல்லை. கரண்ட் இல்லாமல் நான் ஒரு சில வாய்ஸ் பேச போறேன், பல குரலில் பேச போறேன். ஒரு 5 நிமிடம் மட்டும் தான், அதிகமாலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல பல குரல் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம். இருந்தாலும் நான் பேசுகிற ஒவ்வொரு வாய்ஸுக்கும் நீங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, ஒரு மலையில ஒரு மலரை பார்த்தேன், அந்த மலை எனக்கே சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, எங்கிருந்தோ வந்த சூறாவளி காத்து அந்த மலரை அடிச்சுக்கிட்டு போச்சு. என்னைக்கு அந்த காத்து அந்த மலரை அடிச்சுக்கிட்டு போனுச்சோ அன்னையிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை. இந்த வசனங்களை ஒரு சில நடிகர்கள் பேசியிருந்தா எப்படி பேசுவாங்க, ஒரு சின்ன கற்பனை. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு குரலுக்கும் நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, முதலாவதாக மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு, ஒரு சின்ன கற்பனை. யாரா பேசிட்டு இருக்கு? ஒரு மலையில ஒரு மலரை பார்த்தேன்டா, அந்த மலர் எனக்கே சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கிருந்தோ வந்த சூறாவளி காத்து அந்த மலரை அடிச்சுக்கிட்டு போச்சு. என்னைக்கு அந்த காத்து அந்த மலரை அடிச்சுக்கிட்டு போனுச்சோ அன்னையில இருந்து எனக்கு தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, உறக்கம் இல்லடா. என்னைக்கு இருந்தாலும் அந்த காத்தை பிடிக்காம விட மாட்டேன், அந்த மலரை எடுக்காம விட மாட்டேன். நன்றி, கை தட்டலாமே, மகிழ்ச்சி. நன்றி நன்றி, ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதையே அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு, ஒரு சின்ன கற்பனை. கண்ணா வடக்கோ ஆண்டவி ரெண்டு சொதிப்பா, கைவிட மாட்டா, கெட்டு நிறைய கொடுப்பா, கைவிட்டுருவா. இதோ பாரு கண்ணா, ஒரு மலையில ஒரு மலரை பார்த்தேன், எனக்கே சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, எங்கிருந்து வந்த சூறாவளி காத்து அந்த மலர் அடிச்சுட்டு போச்சு. என்னைக்கு அந்த காத்து அந்த மலர் அடிச்சு முடிச்சோ அன்னையிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை. கண்ணா, என்னைக்கு இருந்தாலும் அந்த காத்தை பிடிக்காம விட மாட்டேன், அந்த மலரை எடுக்காம விட மாட்டேன். நன்றி நன்றி நன்றி. இதையே நடிகர் பிரகாஷ்ராஜ் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு, ஒரு சின்ன கற்பனை. தப்பு 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 சொன்னா அந்த முத்துப்பாண்டி கோட்டடி யாருக்கிட்ட பேசிக்கிட்டு, ஒரு மலையில ஒரு மலரை பார்த்தேன், அந்த மாதிரி எனக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கிருந்தோ அந்த சூறாவளி காத்து அந்த மலர் அடிச்சுக்கிட்டு போச்சு. என்னைக்கு அந்த காத்து அந்த மலர் அடிச்சுக்கிட்டு போனுச்சோ அன்னையிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. முத்துப்பாண்டி கோட்டடி, ஐ லவ் யூ சொல்லும். நன்றி. இதையே நடிகர் ஜனகராஜ் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு, ஒரு சின்ன கற்பனை. ஒரு மலையில ஒரு மலரை பார்த்தேன், அந்த மலர் எனக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கிருந்தோ அந்த சூறாவளி காத்து அந்த மலரை கொத்தினு போச்சு. என்னைக்கு அந்த காத்து அந்த மலரை கொத்தினு போச்சோ அன்னிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அந்த காத்தை பிடிக்காம விட மாட்டேன், அந்த மலரை எடுக்காம விட மாட்டேன். நன்றி. இதையே நடிகவேல் எம்ஆர் ராதா பேசுறதா எப்படி பேசியிருப்பாரு, ஒரு சின்ன கற்பனை. ரொம்ப கஷ்டமான விஷயம், நீங்க கைத்தட்டல் மட்டும் தான் எனக்கு சிறப்பு என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, யார்கிட்ட பேசுறேன்? ஒரு மலையில் ஒரு மலரை பார்த்தேன், அந்த மலை எனக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிருந்தும் அந்த சூறாவளி ஏதோ அந்த மலரை அடிச்சுட்டு பேசுகிறேன். அப்பா விட மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் அந்த காற்றை விட மாட்டேன். ஐயோ, அள்ளி கொடுத்துருடி காந்த, இப்போ என்ன அலைய விடுவேடே முருகா, ஒரு ஒட்டி பீடி கிடைக்காம அழைச்சிட்டு இருக்காடா. இதுவார் விட மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் அந்த காற்றை பிடிக்காம விட மாட்டேன். நன்றி. இதையே பழைய நடிகர் நவரச நாயகர் கார்த்திக் பேசுறது அப்படி பேசியிருப்பார், ஒரு சின்ன கற்பனை. அடோ சார், நான் ஒரு மழையில் ஒரு மலரை பார்த்தேன், அந்த மழை எனக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கிருந்தோ ஒரு சூறாவளி காட்டு அந்த மலரை அடிச்சுக்கிட்டு போச்சு. என்னைக்கு அந்த காட்டு அந்த மலரை அடிச்சுட்டு போனுச்சோ அன்னையிலேருந்து எனக்கு தூக்கம். நான் ஆசையை வாங்கி வச்ச முறுக்கு அதை சின்ன புட்டு இல்லைன்னு சொன்ன நான் என்ன செய்வேன். நன்றி. இன்னும் நிறைய நடிகர்கள் இருந்தாலும் நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம குழந்தைங்களுக்காக வேண்டி ஒரு நாய் நம்ம வீட்டுக்குள்ள பூந்துருது. அப்ப அந்த நாயை ஒரு அம்மா அடிச்சிடுறாங்க. அந்த நாய் எப்படி குறைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கருப்பனை. நன்றி. இதையே ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிடுறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி ஒரு சின்ன கருப்பனை. நன்றி. இதையே ஒரு குழந்தை அம்மா பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைய அடிச்சிடுறாங்க. அந்த குழந்தை எப்படி. நன்றி. இப்ப ஒரு நாய்க்குட்டி அடிச்சிடுறாங்க. அந்த நாய்க்குட்டி எப்படி ஒரு சின்ன கற்பனை. நன்றி. இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்ப கரண்ட் போகுது. எங்க அண்ணன் பேட் அடிக்கிறாரு. என்கிட்ட கரண்ட் கிடையாது. இப்ப நான் அந்த பேட் அடிக்க போறேன். நீ ஜோரா கை தட்டிங்கன்னா சிறப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு,
நன்றி. இப்ப சினிமா படத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலே அவங்க அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஃபைட்ல வந்து அந்த ஃபைட்டை இப்ப நான் பண்ணி காட்ட போறேன். இதுதான் அங்க ரியலா நடக்கும். நன்றி 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 நன்றி. தெரிந்து கொண்டு நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவுக்கு வந்து நமக்கு நேரம் இல்லாதனால நிறைய இருக்கு. நிறைவுக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஆம்பலாபட்டில இருந்து இப்ப தஞ்சாவூருக்கு ஒரு ட்ரெயின் விட போறாங்க. அந்த ட்ரெயின் எப்படி போக போகுது, எப்படி நிக்க போகுது, ஒரு சின்ன கற்பனையில பண்றேன். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜோரா கை தட்டிங்கன்னா சிறப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இவருடைய அன்பு மாப்பிள்ளை திரு ஐயப்பன் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறந்த முறையில் ஆடியோ அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு போய்கிட்டே இருக்கு. போய் நிக்கும் போது எப்படி நிக்கும் ஒரு சின்ன கற்பனை. நன்றி. சிறப்பு. இறுதியாக நிறைவாக யாருமே எந்த ஒரு மேடையிலுமே பண்ணாத விஷயம், அண்ணன் நடிகர் தாமு மட்டும் தான் பண்ணுவாரு. ஜுராசிக் பார்க் ட்ரெய்லரு அது அவருடைய ஸ்டைலில் பண்ணுவார், இதை என்னுடைய ஸ்டைலில் பண்றேன். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ஒரு வாட்டி ஜோரா கைத்திட்டீங்கன்னா சிறப்பு என்பதை மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் பறக்குது. What is the point? Why will gonna be supposed? No, think you want your Jurassic Park, please come. Daddy, please come. Daddy, please come with the Jurassic Park. Lord, I will take some black light. தஞ்சை மண்ணிலே பிறந்து பொன்னை மண்ணிலே வளர்ந்து சென்னை மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அன்பு நண்பன் சின்னா என்பதை மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு